ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் மம் லைஃப் ஸ்டைல். எனக்கு வீட்டிலே பீஸா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்க. நான் வந்து பீஸாவோட பேஸ் வந்து வீட்டில் செய்யலை. ஸோ நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். மாடர்ன் பிராண்ட்லேருந்து நான் பீஸா பேஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதுலேயே வந்து பீஸா சாஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் கொஞ்சம் இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மொசரல்லா சீஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் வீட்லேயே ரெடி பண்ணுறேன். இதோட ரெசிபியும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆரிகானோ மட்டும் கடையில் வாங்கிட்டேன். ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் பீஸா பேஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே வச்சு ஃபோக் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஹோல்ஸ் இருக்குதான், இருந்தாலும் நம்ம ஃபார்மேட்டுக்காக இப்போ நம்ம பண்ண போகிறோன்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஃபோக் வச்சு குத்தி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் காய்ஸ். அப்புறம் வந்து பீஸா சாஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு மொசரல்லா சீஸ் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. அப்புறம் ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படியே வந்து கேப்சிகம் கொஞ்சம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து அரைஞ்சிக்கோங்க. நான் வந்து நீட்டாக அரைஞ்சிட்டேன். கேப்சிகம் போட்டாச்சு. அப்புறம் வந்து கார்ன் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த லேயரில் தான் கொஞ்சம் நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரில் நீங்கள் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. இந்த லேயரில் வந்து கொஞ்சம் நிறைய சீஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இழுக்கும் போது அந்த சீஸ் வந்து அப்படியே வரும். சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் வீட்லேயே அரைச்சது. அதோட ரெசிபியை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆரிகானோ போட்டுக்கோங்க. இது ஒரு ஆரிகானோ போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், எல்லாமே போட்டு வச்சாச்சு. அப்படிங்க நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தவா வச்சு இந்த மாதிரி இடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது மேலே வந்து தட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் கைஸ் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.